கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் அடிப்படையில நாங்கள் ஒரு சிறிய வேத பகுதியை வாசித்து இன்றைய தியானத்தினுடைய விளக்கங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். பாருங்கள், 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. யாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகல இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியாகி ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிம் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்ராயிம் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினார். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். அன்பானவர்களே, இங்கே ஆசா ராஜா அரசாண்ட அந்த நாட்களிலே அங்கே அசரியா என்று சொல்லுகிற ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கி ஒரு அங்கே தீர்க்க தரிசனத்தை அந்த ஆசா ராஜாவிடத்திலே அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் நாங்கள் இன்றைக்கு தலைப்பாக கூட வைத்தோம். அதில் சொல்லுகிறார், ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அந்த அசரியா என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி ஆசாவிடத்திலே சொல்லுகிறார், யூதா பென்யமீன் கோத்திரங்களின் ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். அங்க இருக்கிற மக்கள் மத்தியிலும் ஆசாவிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இப்படி என்று சொன்ன பிற்பாடு அங்கே அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இதற்கு பிற்பாடு தங்கள் நெருக்கத்திலே இப்படியாக அன்பானவர்களே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட பிற்பாடு அங்கே இருந்த அந்த மனுஷர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த இந்த நெருக்கத்திலே தேவனுடைய மனுஷன் இப்படியாக சொன்ன பொழுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று சொன்ன பொழுது அந்த மனுஷர்கள், அந்த ராஜா என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர்களுக்கு தேவன் வெளிப்பட்டாராம். அன்பானவர்களே, இங்கே இந்த ஆசா ராஜாவும் அந்த யூதா பென்யமீன் கோத்திரங்கள் சகல மனுஷர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த நாட்களிலே தங்களுடைய நெருக்கமான சூழ்நிலைகள் அல்லது கஷ்டமான வேதனையான நிலைகளிலே தேவனுடைய மனுஷன் மூலமாய் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எப்படி வெளிப்பட்டதென்றால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு அப்படின்னா, கர்த்தரோடு அவர்களுடைய வாழ்க்கை இல்லாமல் இருந்திருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானபடி அவர்களுடைய செயல்கள் இல்லாமல் இருந்தது என்றால், அதைத்தான் அடுத்த வார்த்தையிலும் சொல்லப்படுகிறது. அங்கே இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தேவன் விரும்பாதபடி தேவன் வெறுக்கத்தக்கதான அருவருப்பான காரியங்கள் அங்கே நடந்திருக்கும் என்பதை இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது.
இந்த இந்த சூழ்நிலையில் தான் இந்த அசரியாவின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கி அங்கே தீர்க்க தரிசனமாக தேவனை தேடுங்கள், தேவன் உங்களோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்கள் வெளிப்படுவார் என்று சொன்ன பொழுது அந்த ஜனங்கள் தங்களுடைய நெருக்கத்திலே அங்கே தேவனை தேடினார்கள், கர்த்தர் வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் அதற்கு பிற்பாடு அந்த ஆசா ராஜா அந்த இடத்துல இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் அவன் திடன் கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட பொழுது அருவருப்புகளை யூதா பெஞ்சமின் தேசம் அனைத்திலும் எப்ராயிம் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களும் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை எல்லாம் புதுப்பிக்கிறான். பாருங்கள், அங்கே அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசனம் வந்த பிற்பாடு அந்த ஆசா ராஜா அந்த இடத்திலே இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் அகற்றி அங்கே கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து கர்த்தருக்கு பிரியமானபடி, கர்த்தர் விரும்புகிறபடி அங்கே காரியங்களை மாற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அங்கே சொல்லப்படுகிறது அடுத்த வார்த்தை, அப்படியெல்லாம் தேடின பொழுது அருவருப்புகள் எல்லாம் அகற்றி அங்கே பலிபீடத்தை எல்லாம் புதுப்பித்து, அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் விரும்புகிறபடி கர்த்தருக்குள்ளே அன்புக்குரியவர்கள் அவருடைய வாழ்க்கைகளை ஒப்புவித்து நடந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்திலே சேர்ந்தார்களாம். அவ இந்த நாளிலும் அன்பானவர்களே, நாங்கள் அன்புக்குரியவர்களை கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் எங்களோடு இருப்பார். ஆமென். நாங்கள் அவரை தேடினால் அவர் எங்களுக்கு வெளிப்படுவார். அப்படி என்று சொன்னால், நாங்கள் அன்புக்குரியவர்களை கர்த்தரோடு இருந்தால் அல்லது நாங்கள் அவரை தேடுவதால் என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தேட வேண்டும், கர்த்தருக்குள்ளே எப்படி இந்த ஆசா ராஜா தேடினான், எப்படி அன்புக்குரியவர்களே கர்த்தரோடு இருக்கும்படியாய் காரியங்களை சீர்படுத்தினான் என்பதை நாங்கள் பார்த்தோம். அங்கே இருந்த அருவருப்புகளை அகற்றி பலிபீடத்தை புதுப்பித்து கர்த்தருக்குள்ள எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்தினான். அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தர் எங்களோடு இருந்து கர்த்தர் நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்கு வெளிப்பட கர்த்தர் எங்களோடு இருக்கத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலும் இருக்கிற அருவருப்புகளை, இந்த நாட்களிலும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற என்ன தேவன் விரும்பாத எல்லா அசுத்தங்கள், அசூசிகள், முரட்டாட்டங்கள், பெருமைகள், மேட்டிமைகள், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அன்புக்குரியவர்களே நாங்கள் அகற்றி கர்த்தருக்குள்ளாக ஆமென் எங்களுடைய வாழ்க்கைகளை பரிசுத்தமாக்கி தேவன் விரும்பத்தக்கதாய் கர்த்தர் எங்களோடு இருக்கத்தக்கதாக அன்பானவர்களே எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் மாற்றுவோமா இருந்தால் கர்த்தர் எங்களோடு இருப்பார். ஆமென். கர்த்தர் எங்களோடு இருப்பார். நாங்கள் கர்த்தரை தேடும் பொழுது ஆமென் அன்புக்குரியவர்களே அவர் வெளிப்படுவார். ஆமென். என்றால் அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் அன்று எப்படி ஆசா ராஜா அங்கே தேவனுடைய தீர்க்க தரிசனம் வந்த பொழுது அங்கே நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களை வெளிப்படுவார் என்று சொன்ன பொழுது அவன் அங்கே இருந்த அருவருப்புகளை அகற்றி கர்த்தரை தேடி அங்கே பலிபீடத்தை புதுப்பித்து காரியங்களை எல்லாம் சீர்படுத்தின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டது போல இந்த நாட்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாங்களும் இன்றைக்கு கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களாக கர்த்தரு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கைகளிலே பலவித கஷ்டங்களையும் பலவிதமான ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கைகளையும் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்றால் அன்று அந்த ஆசா ராஜா மத்தியிலும் யூத அந்த மக்கள் மத்தியிலும் அன்புக்குரியவர்களே பெஞ்சமின் கோத்திரங்கள் மனுஷர்கள் மத்தியிலும் பேசின பொழுது அவர்கள் சொல்லப்படுகிறது அவருடைய நெருக்கத்திலே கர்த்தரை அவங்களுடைய ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருந்தது. அங்கே வேதம் இல்லாம இருந்தது, ஆசாரி ஒரு உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லாம இருந்தது, மெய்யான தேவனை தொழுது கொள்ளாதபடி அப்படியெல்லாம் இருந்தது. அந்த வேளையில் தான் அவர்கள் தேடினார்கள். இன்றைக்கும் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வேதனையான சூழ்நிலைகளிலே, கஷ்டமான சூழ்நிலைகளிலே, நெருக்கமான சூழ்நிலைகளிலே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாங்கள் காணப்படுவோம் இருந்தால் இன்றைக்கு எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் கர்த்தரோடு இருந்தால்
கர்த்தர் எங்களோடு இருப்பார். ஆமென். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்படும். அப்ப கர்த்தரோடு இருக்கிற எங்களுக்குள்ள இருக்கிற, நான் ஏற்கனவே சொன்னது போல, தேவன் விரும்பாத காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற எல்லா வித காரியங்கள், மேட்டிமைகள், பொறாமைகள், அன்பானவர்களே, பொய்கள், ஏமாற்றுக்கள், இவைகள் எல்லாம் விட்டு நாங்கள் கர்த்தருக்கு என்ன பிரியம் என்று சொல்லி நாங்கள் அவருக்குள்ளாக நாங்கள் வாழ வேண்டும். ஆமென். தேவ பிள்ளைகளை நாங்கள் மறக்க கூடாது. நாங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியீர்களா என்று சொல்லப்படும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரா என்று இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் எங்களோடு இன்றைக்கு இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களை இருக்கிற தேவன் விரும்பாத காரியங்களை அகற்ற வேண்டும். ஏன்னா நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. ஆமென். தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் கெடுக்க கூடாது. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று ஆசா ராஜா அந்த அருவருப்புகள் எல்லாம் அகற்றி பலிபீடத்தை புதுப்பித்தது போல நாங்களும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். கர்த்தருக்குள்ளாக நாங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போய் இன்றைக்கு காணப்படுவோம். ஆனால் நாங்கள் ஒரு வேதனையான, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளிலே நாங்கள் அகப்பட்டவர்களாய் இருந்து கொண்டிருப்போம். அன்றைக்கு நாங்கள் மனம் திரும்புவோம். அன்று ஆசா ராஜாவுக்கு அந்த தீர்க்கதரிசி மூலம் தேவன் வெளிப்பட்டு சொன்னது போல, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று சொன்னது போல, இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, ஒரு தருணமாக கர்த்தர் இந்த அடியேன் மூலம் உங்களுக்கு வெளிப்படுகிறார். ஆமென். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை தேடினால் அவர் வெளிப்படுவார். ஆமென். அவ இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போமா? எங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவனு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது, என்ன அருவருப்புகள் இருக்கிறது, அவைகள் அகற்றி கர்த்தருக்குள்ளாக அவருக்கு பிரியமானபடி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோமா இருந்தால் நிச்சயமாய் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களோடு இருப்பார். ஆமென். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்பட்டது போல, அவரை தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டது போல, இன்றைக்கும் அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கைகளை ஆராய்ந்து பார்ப்போம். என்ன அருவருப்பு, என்ன பொய்கள், என்ன ஏமாற்றுக்கள், என்ன இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற காரியங்கள், சினிமா காரியங்கள், அன்பானவர்களே, களவுகள், எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கைகளில் ஒரு முரட்டாட்டங்கள் இருக்கிறதா, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அகற்றி, ஆசா ராஜா செய்தது போல அருவருப்புகள் எல்லாம் அகற்றி அவன் பலிபீடத்தை புதுப்பித்தான் என்று சொல்லப்படுது. எங்களுடைய வாழ்க்கை என்ற இந்த எங்களுடைய வாழ்க்கையிலே அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தேவன் அவர் தங்குகிற ஆலயம் என்று சொல்லப்படுது. எங்களுடைய வாழ்க்கையிலே, இருதயமாக இந்த பலிபீடத்திலே என்ன அசூசியான, என்ன அருவருப்பான காரியங்களுக்கு எல்லாம் அகற்றி தேவனுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் எங்களோடு இருந்து நாங்கள் அவரை தேடும் பொழுது அவர் எங்களுக்கு வெளிப்படுவார். அன்புக்குரியவர்களே, ஆமென். ஆகவே அன்பானவர்களே, அங்கே வேதத்திலே நீங்கள் 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலும் கூட இப்படி சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14 இருந்து 18 வரை வாசிக்கிறேன் பாருங்கள். தேவையான ஒரு வார்த்தைகள் தான். அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் பாருங்கள், இவைகள் எல்லாம் சொன்ன பிற்பாடு என்ன சொல்கிறார்? நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்ப
அவரை தேடுவீர்களானால் வெளிப்பார். கர்த்தர் எங்களோடு இருக்க வேண்டுமானால், நாங்கள் அவரை தேடும் பொழுது வெளிப்பட வேண்டுமானால், இதிலே சொல்லப்பட்டது போல தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் நாங்கள் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது என்று சொன்னது போல ஒரு ஐக்கியம் அங்கே எங்களுக்குள்ளான அவர்களோடு ஐக்கியப்படுகிற விடயங்களிலே நாங்கள் இருக்கிறோமா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதுல இப்ப நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதியோடும் நாங்கள் ஏதாவது சம்பந்தமாக ஏதாவது நாங்கள் அதிலே ஒத்து போகிறவர்களாக, நாங்கள் ஒரு நீதிக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிற நாங்கள் அநீதி காரியங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோமா? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இப்படியாக அன்பானவர்களே, இவைகளை ஆராய்ந்து பாருங்கள். இதிலே நாங்கள் ஏதாவது கர்த்தருக்குள்ளாக நாங்கள் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்பட்டத்தக்கதாக ஆமென் ஏதாவது எங்களுடைய காரியங்கள் இருக்கிறதா? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? ஏதாவது அதிலே ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? இருளின் காரியங்களோடு எங்களுக்கு ஐக்கியங்கள் இருக்கிறதா? தேவ பிள்ளைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லப்பட்டது போல ஏதாவது அநீதியின் காரியங்களோடு நாங்கள் எங்களை சம்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இவைகளை ஆராய்ந்து பார்ப்போம் அன்பானவர்களை. என்றால் நாங்கள் தேவனோடு இருந்தால்தான் அவர் எங்களோடு இருப்பார். ஆகவே இந்த நிலைகள் அன்பானவர்களே, இருளின் காரியங்களோடு அநீதியின் காரியங்களோடு அவிசுவாசிகளுடைய அந்த வாழ்க்கை காரியங்களோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருப்போமா இருந்தால் தேவன் எங்களோடு இருக்க முடியாது. தேவனை இடத்திலே நாங்கள் கூப்பிடும் பொழுது அவர் எங்களை வெளிப்பட முடியாது. அன்பானவர்களே, கர்த்தர் எங்களோடு இருக்க வேண்டுமானால், ஆமென், தேவன் நாங்கள் கூப்பிடும் பொழுது அவர் வெளிப்பட வேண்டுமானால் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய அவிசுவாசிகளுடன் ஒரு ஐக்கியம் இல்லை பங்கு இருக்கக்கூடாது. என்ன காரியத்திலும் ஏதோ ஒரு அன்புக்குரியவர்களை கர்த்தருடைய காரியங்களே நாங்கள் ஒரு ஒத்துப்போகிறவர்களாக அவிசுவாசிகளோடு இருக்கக்கூடாது. நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் ஏதென்று சொன்ன அநீதியின் காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இருளுக்குரிய காரியங்களில் ஒரு ஐக்கியங்கள் காரியங்கள் சத்துருவாவுடைய எந்த பிசாசின் கிரியைகளோடு அன்புக்குரியவர்களே எந்த விதத்திலும் நாங்கள் ஒரு ஐக்கியம் கொண்டவர்களாக நாங்கள் அங்கும் வருகிறோம் இங்கும் வருகிறோம் என்று சொல்லி இருளின் காரியங்களிலும் நாங்கள் ஒரு ஐக்கியப்படுகிறவர்களாய் இருந்து விடக்கூடாது. ஆகவே இப்படியான விடயங்கள் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் இன்றைக்கும் அன்பானவர்கள் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். இவைகளை அகற்றுவோம். ஆமென். அநீதியின் காரியங்களை அகற்றுவோம், இருளின் காரியங்களை அகற்றுவோம். அவிசுவாசிகளோடு ஏதாவது பிணைக்கப்பட்ட விடயங்கள் இருக்குமா இருந்தால் அன்புக்குரியவர்களே அவைகளை விட்டு விடுவோம். கர்த்தருக்குள்ளாக அவர் எங்களோடு இருக்க, ஆமென், கர்த்தர் எங்களோடு இருக்கும்படியாக, கர்த்தரை நாங்கள் தேடும் பொழுது வெளிப்படும்படியாக தேவ பிள்ளைகளை அன்று ஆசா ராஜா அந்த அருவருப்புகளை அகற்றி பலிபீடத்தை புதுப்பித்தது போல நாங்களும் இந்த நாட்களில் இவைகளை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்குள்ளாக அநீதியின் காரியங்கள் ஏதாவது இருந்தால், என்ன அநீதி இந்த அரசாங்கங்களை ஏதாவது நாங்கள் அன்புக்குரியவர்களே ஒரு நீதியாக நாங்கள் இந்த தேசத்தில் இருக்காமல் அநீதியான முறைகளில் ஏதாவது சம்பாதிக்கிறோமா? ஏதாவது காரியங்களை செய்கிறோமா? இருளின் காரியங்களோடு எங்களுக்கு ஏதாவது ஐக்கியம் இருக்கிறதா? இந்த விக்கிரக ஆராதனைகள் அல்லது பிசாசின் கிரியைகளோடு அன்புக்குரியவர்களே அங்கும் போகிறோம் இங்கும் போகிறோம் அப்படியான ஐக்கியங்கள் இருக்கிறதா? அவிசுவாசிகளோடு ஏதாவது எங்களுக்கு பிணைப்பு இருக்கிறதா? இவைகளை ஆராய்ந்து பார்த்து அகற்றி கர்த்தருக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுப்போம். அன்று எப்படி அந்த ஆசா ராஜாவை குறித்து சொன்னது போல இவைகளெல்லாம் அகற்றி அவன் கர்த்தருக்குள்ளா இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனோடு கர்த்தர் இருக்கிறதை கண்டு அநேக இஸ்ரவேலிலே இருந்து அவன் ஜனங்கள் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லப்படுது. ஆகவே என்னாலும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எங்களோடு இருக்க, கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் வெளிப்பட, அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றுவோம். ஆசா ராஜா அதை செய்தார். அந்த ஓதேதின் குமாரனான அசரியா என்ற அந்த தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக, கர்த்தர் அவர்களோடு இருந்து, கர்த்தர் அவர்கள் கூப்பிடும் பொழுது தேடின பொழுது வெளிப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, என்ன காரியம் எங்களுக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிறதோ அன்று எப்படி மத்தேயுவிலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது அங்கே இருந்த அதில் சொல்லப்படுகிற மத்தேயு 21:12 இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து 12:21-12:13 இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாக யாவரையும் வெளியிலே துரத்தி
காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் கூகையாக்கினீர்கள் என்றார். அன்பானவர்களே, இந்த விடயத்திலும் எப்படி இயேசு அந்த தேவ ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே இருந்ததோ, அவருடைய விருப்பம் இருந்ததோ, அதை தேவன் சுத்தம் பண்ணினார். இதை கள்ளர் கூகை ஆக்க வேண்டாம். சபையிலே அரசியலோ, சபையிலே எந்த பிசாசினுடைய காரியங்கள், அந்நிய அக்கினிகள் இல்லாதபடிக்கு நாங்கள் சுத்தம் பண்ண வேண்டும். அன்பானவர்களே, நாங்களும் எங்களுடைய தேவ ஆலயம், தேவனுடைய ஆலயமாய் நாங்கள் இருக்கிறோம். இந்த நாட்கள்ல என்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடி இருக்கிறதோ, இயேசு அன்று தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து இந்த புறா விற்கிறவர்களை எப்படியாக காசுக்காவுடைய பலகைகளையும் விற்கிறவர்களின் புறா விற்கிறவர்கள் ஆசனங்களையும் அன்புக்குரியவர்களே எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டது போல நாங்களும் அகற்றிவிட வேண்டும். இந்த நாட்களிலே அப்படி அகற்றும் பொழுது நாங்கள் கர்த்தரோடு இருக்கிறது என்ற அந்த காரியம் அன்புக்குரியவர்கள் இதிலிருந்து வெளிப்படும். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமாக எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றும் பொழுது நாங்கள் கர்த்தரோடு இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு அவரோடு நாங்கள் இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னது போல, அவரை தேடும் பொழுது அவர் வெளிப்படுவார் என்று சொன்னது போல, அன்பானவர்களை நிச்சயமாய் நானும் நீங்களும் இப்படியாக கர்த்தருக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு இருப்பார். கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் வெளிப்படுவார். ஆமேன். எங்கள் மூலமாய் அநேகர் தேவனுக்குள்ளே கடந்து வருவதற்கும் ஏதுவாக இருக்கும். இதே மாதிரி பாருங்கள், அந்த நாளாகம புஸ்தகத்திலே அங்கே 10வது 11 அந்த அதற்கு பிற்பாடான வசனங்களை பார்க்கும் பொழுது இன்னும் ஆசா ராஜா பல காரியங்களை செய்கிறார். அங்கே ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமில் கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டி கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 மாடுகளையும் கத்தரு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். அன்பானவர்களே, இங்கும் பாருங்கள், இன்னும் கர்த்தருக்குள்ளே வைராக்கியம் கொண்டு கர்த்தரோடு இன்னும் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அங்கே கர்த்தரை தேடும்படியாய் அங்கே ஒரு உடன்படிக்கை செய்து எல்லாருக்கும் ஆணையிட்டு தேடுகிறார்கள். கர்த்தர் அந்த இடத்திலும் இன்னும் அங்கே அவர்களை ஆசீர்வதித்ததையும் அதில் சொல்லப்படுகிறது. அந்த சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தரை நாங்கள் இன்னும் அண்டிக் கொண்டு கர்த்தரு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தரோடு இன்னும் உடன்படிக்கை செய்து நாங்கள் வாழும் பொழுது எங்களை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் கூட எங்களோடு ஒரு பிரச்சனைகளுக்கு வராதபடி, யுத்தம் பண்ணாதபடிக்கு அல்லது ஏதாவது எங்களுக்கு எதிராய் காரியங்கள் செய்யாதபடிக்கு ஆசா ராஜா அப்படியாக தேவனை இன்னும் கர்த்தருக்குள்ளே தங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்தின பொழுது, உடன்படிக்கை செய்து கர்த்தரிடத்திலே தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது சொல்லப்படுகிற ஒரு காரியம், அங்கே அப்படியாக அவர் தேடின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் அன்பானவர்களே, நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி கர்த்தருக்குள்ளாக அவரை முழு இருதயத்தோடு முழு மனதோடு அவரை தேடி அவரை மகிமைப்படுத்தி நாங்கள் வாழும் பொழுது அன்பானவர்களே, கர்த்தர் எங்களோடு இருப்பார். கர்த்தரை தேடும் பொழுது அவர் எங்களை வெளிப்படுவார். அது மாத்திரமல்லாமல் எங்களை சுற்றிலும் இருக்கிற அது எங்களுடைய சுற்று வட்டாரங்கள் இருக்கிற மனுஷர்களா இருக்கலாம், வேலை இடங்கள் இருக்கிற மனுஷர்களா இருக்கலாம், எவராலும் ஒரு பிரச்சனை வராதபடி, யுத்தம் வராதபடி, போராட்டம் வராதபடி கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை ஆண்டவர் எங்கள் மத்தியிலும் தேவ பிள்ளைகளை ஒரு தயவை காண்பிக்கத்தக்கதாய் கர்த்தர் நடத்துவார். ஆமென். சொல்லப்பட்டது போல சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார்ப்பன். ஆகவே எங்களுக்கும் அப்படி செய்வார். அன்று ஆசா ராஜாவுக்கு செய்த தேவன் எனக்கும் உங்களுக்கும் செய்வார். சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். அவை கர்த்தரை தேடும் பொழுது நாங்கள் கர்த்தரோடு இருந்தால் இந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு கர்த்தர் அன்புக்குரியவர்களே எங்களை இளைப்பார பண்ணுவார். ஆமென். ஆகவே
நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவரை தேடினால் அவர் உங்களை வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டது போல, நாங்கள் கர்த்தரோடு இருக்க கர்த்தர் பிரியமில்லாத காரியங்களை, விருப்பமில்லாத காரியங்களை, அருவருப்புகளை, அசுத்தங்களை, என்ன தேவன் வெறுக்கிற காரியங்கள் எல்லாம் அகற்றும். ஆசாராஜா அவைகளை அகற்றி, அருவருப்புகளை அகற்றி பலிபீடத்தை புதுப்பித்தது போல இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களை அகற்றி கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தத்தோடு தேவனுக்குள்ளான நல்ல புது உடன்படிக்கைகளை செய்து ஆண்டவரோடு இன்னும் கிட்டி சேர்வோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அவர் நாங்கள் தேடும் பொழுது அவர் வெளிப்படுவார். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவையான காரியங்களை சந்தித்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணினது போல அந்த ராஜாவுடைய நாட்களிலும் எங்களுடைய வாழ்க்கைகளை சுற்றுப்புறத்தாரால் எந்த ஒரு பிரச்சனைகள், எதிரான காரியங்களை செய்யாதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ஆகவே நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். நீங்கள் அவரை தேடுவீர்களாவில் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.